வெளிநாடு சென்று அவன் வரவேற்பு
அது போயிட்டு அப்படியே போயிட்டு நாங்க போயிட்டு வெளில நல்லா சுத்தி பார்த்து பீச்சில் போய் வெள்ள காய்ச்சலாம் குளிச்சு நாங்க ஜெட்டியாடி அதெல்லாம் பார்த்துட்டு போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து நாடு திரும்பலான்னு வந்தோமா திடீர்னு போலீஸ்கார் பிடிச்சிக்கினாங்க இந்த பாஸ்போர்ட் இல்லாத போனோம் புடிச்சு நேற்று போய் ஜெயில போடல நேரம் தூங்க ஜனாதிபதி வச்சாங்க அவர் சொல்றாரு ஒவ்வொரு 25 அடி சவுக்கடி பாஸ்போர்ட் இல்லாத வந்து அடியா ஆமா வேற எதனா ஜெயில் தண்டனை அப்படிதான் வரறாங்க ஜாதி அடினாங்க அந்த ஜாதி அடி வாத்தாடி வச்சு முன்னுறான் அவனை பார்த்து லலலான ஆயிச்சு அது வந்து இருந்தாச்சு நான் அடிக்கிட்டேன் நான் அதெல்லாம் உசாரி நான் ஏன்னா பாப்பு நினைச்சேன்ல ஆமா நான் அடிக்கிட்டேன் நான் இதுதான் பிரச்சனையோ அதுக்கு அப்புறம் நம்பர் போட்டாங்க என்ன நம்பர் அந்த சிறுஜீவிக்கு 1 நம்பர் ஆமா அந்த காரகாரனுக்கு மத்திக்கு அவனுக்கு 2 நம்பர் தமிழ்நாடு கோல்சாமி எனக்கு 3 நம்பர் நீ கடைசியா போயிட்டு ஆமா இல்ல எனக்கு 3 நம்பர் வந்தோனே எனக்கு சிரிப்பு அதிகமா ராஜா நம்பர் நம்மளுக்கு ஆமா ராஜா நம்பர் கிடையாது தமிழ்நாடு பத்தி அவனுக்கு தெரியாது ஆளு ஏமாந்தா போதும் வாங்கின கட்ட கூட கொடுக்க மாட்டான் நாமத்தை போட்டு போயிங்க அந்த நம்பர் வந்துச்சு எனக்கு சந்தோஷமான முதல்ல சிரஞ்சீவி கூப்பிட்டாங்க ஏய் உனக்கு 25 அடி சவுக்காடி உன் கடைசி ஆசை என்ன சொல்லு அதை நிறைவேற்றுறாங்க ஐயா எனக்கு 25 அடி அடி போறீங்க எனக்கு ஒரு 10 தலகாணி முதல் கட்டி போட்டு ஆடிங்க சரி 10 தலகாணி கட்டினாங்க 10 அடி அடிச்சாங்க 10 தலகாணி போச்சு இன்னும் 15 தலகாணி 15 அடி இருக்கு அடிச்சாங்க பாரு அவள் தான் ஆந்திரா கார் செத்தே போயிட்டாடா தெரிஞ்சு காலி அடுத்து மம்டி கூப்பிடுறாங்க மம்டி கேரளாக்காரன் டேய் உன் கடைசி ஆசை என்ன சொல்லு 25 அடி சவு கட்டினாங்க ஐயா எனக்கு 15 தலகாணி கட்டி போட்டு ஆடிங்க 15 தலகாணி கட்டினாங்க 15 அடி அடிச்சாங்க 15 தலகாணி இது போச்சு இன்னும் 10 அடிக்கு அடிச்சாங்க மம்டி காலி அவனு செத்துட்டான் கேரளாக்காரன் காலி அது தமிழ்நாடு சிங்க நிக்குது பாருங்க யாரு நானும் வெச்சு செய்யலாம் தான் நின்னுங்கிறேன் என்ன கூப்பிட்டாங்க டேய் உன் கடைசி ஆசை என்ன சொல்லு உனக்கும் 25 அடி நான் என்னதான் சொன்னீங்க நான் அவனுங்களை மாரி கிடையாது நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் வேற லெவலு அவனுக்கு மாரி தலைகாரெல்லாம் கட்டு போட்டு அடிக்காத அந்த பண்ணிடுவோம் நானு என் கடைசி ஆசை என்ன தெரியுமா தண்டன் குத்துக்கிற ஜனாதிபதி அவர் தூக்கி முதல் கட்டு போட்டு அடிங்கிறாரு பாஸ்போர்ட் கையில் ஊத்தி நீ ஊருக்கு போலாப்பியா நீ இந்த நாள் விலங்கத்தா உருவாகும் அமிச்சிட்டாங்க ஆனா தான் உன்னை காட்ட ஜாதி வச்சாங்க நான் போனேன் எங்க அப்பா எனக்கு பணம் கட்டி எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு பணம் கட்டினாரா எங்க அப்பா மட்டும் துட்டா எல்லாம் அங்க வரி துட்டு எங்க வரி துட்டு உட்காந்து மங்கள மாட்டீங்க நீ யார் ஓட்டினா உப்பா நாத்து விட்டானா உமா நாத்து போடுவோம் நாங்களா எல்லாம் அங்க வரி துட்டு கோயா வரி எந்த வரி எல்லாம் இல்ல நீங்க ஏர் வாட்டுறீங்க எங்களுக்கு தலையை எங்க துட்டு உட்காந்து இது பண்ணி அப்புறம் நான் மோசமா சரி விடு அதெல்லாம் நமக்கு வம்பு வெளிநாட்டு போய் பட்டப்படி பஸ் வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆர்டர் போட்டு ஆமா சரி ஒரு கணக்கு ஒண்ணு கேட்க என்ன கணக்கு நாளைக்கு அப்பாவுக்கு வயசு ஆகி போச்சு பட்டுன்னு போயிட்டாரு எனக்கு லாபம் வருமா அவங்க லாபம் வருமா வட்டிக்கு எதுனா வாங்கினியா இல்ல வட்டிக்கல சும்மா கைமா யாருக்கும் வாங்கினதுக்கு லாபம் இல்ல கொடுத்தவனுக்கும் லாபம் இல்லை நான் வாங்கின எனக்கு 100 ரூபாய் நிக்கும் வாங்கி உடனே குடுத்துறான் 100 ரூபாய் நிக்கும் உனக்கு நிக்கும் வாங்கனவனுக்கு இருக்காது தமிழ்நாட்டு கணக்குமா என்னடா இதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு கணக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோ நானு ஆமா ஒப்பா கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டேன் அது பத்தலன்னு உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டேன் அந்த 500 ரூபாயில மளிகை சாமான் 300 ரூபாய் வாங்கிட்டேன் மீதி எவ்வளவு இருக்குது 200 ரூபாய் இருக்கு இந்த 200 ரூபாய் பாய்க்கு குடுத்தலான்னு உங்க அப்பா கிட்ட 1000 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் குடுத்துட்டேன் உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் குடுத்துட்டேன் உனக்கு எவ்வளவு தரணும் உங்க அப்பாக்கு எவ்வளவு தரணும் எனக்கு 400 ரூபாய் தரணும் எங்க அப்பாக்கு 900 ரூபாய் தரணும் ரெண்டும் சரி எவ்வளவு ஆகுது ரெண்டும் சேர்த்தா 1300 ஆகும் 1300 ரூபாய் ஆமா நான் மளிகை சாமான் எவ்வளவு வாங்கினேன் மொத்தம் சரி எவ்வளவு ஆகுது 1600 ரூபாய் எங்க வந்து நீ என்ன கோர்மால் பண்றீங்க நான் எதுவும் கோர்மால் நான் மொத்தமா பதிக்கிறேன் நான் கரெக்டா தானே சொல்றேன் ஒப்பாங்கிட்ட 1000 ரூபாய் வாங்கினேன் உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கினேன் அந்த 500 ரூபாய் மளிகை சாமான் 300 ரூபாய் வாங்கிட்டேன் மீதி 200 ரூபாய் 300 ரூபாய் உங்க அப்பாவுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன் உனக்கு எவ்வளவு தரணும் உங்க அப்பாவுக்கு எவ்வளவு தரணும் எனக்கு 400 ரூபாய் தந்தேன் எங்க அப்பாவுக்கு 900 ரூபாய் மொத்தம் சரி 1300 ரூபாய் மளிகை சாமான் எவ்வளவு அது ஒரு 300 அப்ப 100 ரூபாய் எங்க வந்துச்சு இதான் தமிழ்நாட்டு கணக்கு சரக்கு அடிக்க துண்டு எல்லாம் கொடுத்தா வாங்கினா சொல்லி கொடுத்தா நீங்க 2 நாட்டுக்கு மன்னர் ஆயிடுவாரு சரிங்களா சரி விடு வாங்க பொண்ணு என்ன அயல் நாட்டை படித்தவரை இருக்கிறது கல்வி பருவத்தை விட்டு வங்கை ஆமா கேட்ட வாயை போடுப்பா எனக்கு என்னப்பா வயசாயிடுச்சு இவ்வளவு இல்ல அப்பா பேசிட்டாரு ஏன்னா அவங்க அப்பா மட்டும் எல்லா அப்பா பேசுறாங்க வேலைக்கு போட்டு திரும்பி வந்தா இல்லன்னு
வாயை மூடு. அந்த மாதிரி வளர்ப்பு எங்க அப்பா எங்க அப்பா அது போல வளர்க்கறதுக்கு இல்ல. அதுக்கே போய் ஓடி புடிச்சு. விளங்கானோ. என் மகன் ஒரு நெருப்பு சொல்லாத அவன் சிகரெட் பத்த வச்சிருக்கான். அப்பா ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயதில் திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையே பிறக்காது. அப்பா நான் திருமணமே நான் வேணும்னு சொல்லலப்பா. எனக்கு திருமணம் செஞ்சீங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் பெற்றுக்கணும், புரிச்சுட்டா கூட போய் நிறைய ஆசை இருக்கு. ஆமா நான் இருந்தாலும் திருமணம் நான் செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. கடைசி காலத்துல வயதான காலத்துல கூட யாருப்பா பாத்துப்பாங்க? நம் நாட்டு மக்கள் இருக்காங்க. நான் போடுங்க. இந்த நாட்டு மக்கள்லாம் நீ பணம் கொண்டுதான் பின்னால வருவாங்க. நீ பணம் கொடுக்க வச்சுக்க போயா மண்ணாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால பணம் தான்ப்பா எல்லாம். நினைப்பது அவரை மக்கள் எப்படி மன்னன் அப்படி இருந்தா எந்த மனதுக்கு குறை வராதுமா. எனக்கு எந்த குறையும் நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைக்க கூடாது. எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அதுவும் நல்லா இருக்காது, நீ நல்லா இருக்க மாட்டே, நாடு நல்லா இருக்காது. அந்த பொண்ணு எப்ப சம்மதம் சொல்லிட்டு அப்ப பண்ணி வை. அதுவும் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, நாடு நல்லா இருக்கும். அந்த பொண்ணு சம்மதமே இருக்காது. தாய் மாமா கத்திக்கிட்டு சொந்த விட்டு போயிடும் கட்டிக்கிட்டு அவன் குடிச்சிட்டாங்க, அவன் உத போட்டு வருவான். அவனை கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் டைவர்ஸ் பண்ணுவோம். எப்படி கட்டாய கல்யாணம் பண்றீங்க நீங்க? அதான் நிறைய பொண்ணு ஓடி பார்த்து காட்டுவோம். தவறான வழியை நம்ம திருமணத்தை முடித்து அது நல்ல வாழ்க்கை. அது என்னுடைய வாழ்க்கை நடந்தது. உன் விருப்பம் மறுத்துரைக்க மாட்டேன். ஒரு காலம் தான் ஓடுவாங்க, 2 காலம் ஓடுறாங்க. பரவாயில்ல, உனக்கு அடிச்சுக்கிட்டாங்க. நீங்க இன்னும் போட்டா இந்துமா என்ன வச்சு அங்கே நான் சொல்லிங்க எனக்கு ஓலையா? 1000 எவ்வளவு? வெட்டுக்கூலி கட்டுரை கூலி வேலை சொல்லலாம். 2000 எல்லாம் என்ன ஓலை சொல்ல பணம் ஓலை நிகிதமா எட்டா சம்சாரம் இல்லாதுக்கிறாரு. ஏன்னா பிகள் லட்டுக்கிட்டு போட்டுக்குமா வந்து அங்கே ஏன்னா பிகருக்கு லட்டு எழுதிட்டா பல்லு இல்லாத பிகரா பாரு. அப்பதான் மொத்தம் ஒரு சொல்லு பல்லு முட்டாது. இந்த வயசுல தாங்க எல்லாம் அலையிறீங்க. விளையாட்டாளக்கூடிய மோகனராஜ் மறையப்படையாது மணிவிளையாட்டாளக்கூடிய மணிவாளனை எனக்கு தேர வேண்டிய கப்பப்பாலம் 3 ஆண்டு காலம் செலுத்த காலத்திற்காக இந்த கையில் இந்த ஒருவா காலத்தை கப்பல் செலுத்தவில்லையே உன்னோடு நான் போர். கப்பப்படம் எதுக்கு கேட்கிறாய்? கப்பப்படம் அங்கு கொஞ்சம் விளையாடும் கண்ணியில பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? நாத்து நட்டாயா? கலைபறித்தாயா? இல்ல ஏறு ஓட்டியா? இல்ல அந்த தாவாட்டியா? எதிராக கேட்கிற மக்கால போய் வரி பண்ணா குடிக்கிறது மீசை அடக்கு என் அடுக்கு தான் துண்டாக்கி விட்டுது. இல்லன்னா மக்கால போய் தூக்கிட்டு பலா கொட்டை எடுப்பது போது எடுத்து செஞ்சு விடுவேன். உணவறிந்து உண்ணாடிச்சு. ஆனால் ஒன்று அவன் எப்போ போர் சொன்னாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்ப கடமை. உள்ள பிரியாணிக்குது ஒரு கோட்டரைக்கு சாப்பிட்டு போ. இது நான் எதுக்கு தெரியுமா தலைவி? நான் சண்டைக்கு வந்தா நான் என்ன எதுவும் பண்ணாத. எவனா வெட்டி போ. அவன் படை எடுத்துன்னு வருவான். என்ன பண்றது? அயல்நாட்டார் படைகளுக்கு வரவுக்கு நம் நாடு தலைக்கட்டு விட்டு ஆனாங்க. இதற்கெல்லாம் காரணம் யாரு? நமது முப்படை தளபதி ஆளக்காரமே. இதுவரை என்ன செஞ்சா நம்ம வீட்டுல
அதை கேட்டால் வானோக்கு வாழ உழவர்களோ மன்னவன் தோழோக்கு வாழக்கூடிய அந்த குரலுக்கு ஏற்றால் இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களை கண்ணிமை வாழ் காட்டுவோம் மாமன்னர்களே முப்படை தளபதி ஆளவன் தலைவன் நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என உணவானவன் இருப்பினும் இதுவரை நான் உன்னை நம்பியது போது மாட்டான் படையெடுக்கும் அளவுக்கு என்னாடு நெருங்கி விட்டேன். இனி உன்னை நம்ப நாட்டேன் முப்படை தளபதி ஆளவன் தான் இருக்கிறவனை கண்களாமா கண்ணீர் வெடிக்காது கட்டளை தற்போது முல்லைநாடு சென்று மோகன்ராஜ் சிவத்தை சாதத்து வடிப்பு தலைவரே, அப்படியே அந்த வெற்றியோரத்தில் சீக்கிரமாக நாகத்தவனா நண்பா படைகளை சந்திக்கிறோம் டேய், நம்ம நாட்டை கோட்டைக்காரர் நாகப்பிரந்து. அவர் இருக்கிற நம் நாடு கதிகலங்கவில்லை. இயற்கையின் விதியால் அவர் இறந்து விட்டார். அவர் மகனே திருநெல்வேலி குழந்தை. கதிரவன் என்று ஒரு வெள்ளையன் இப்ப திருமண வயதில் இருக்கிறான். அவனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கிறார். என்றார் திருவள்ளுவர். அரிதறிந்து மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலும் கூன் குருடி செவடராய் பிடி நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அதுக்கேற்பார் போல கடமை கண்ணிலும் கட்டுப்பாடு எனக்கு சேர்த்திய தாய்மை நாட்டிலே மணிபுர நாட்டில் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். பாடி பாடிக்கொண்ட செல்ல வேண்டிய தங்கையை பார்த்து